ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2024-25 ஆண்டுக்கான செகண்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட்புக்கில் யூனிட் 6 குட் ப்ராக்டிசஸ் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேவ் வைஸ்லி இந்த ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு நாம் கேட்குற கேள்விகளுக்கு புரிஞ்சு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ் நேம்ஸையும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தியும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சேமிப்பு பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் இந்த ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு கொஷின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ் நேம்ஸையும் கதையோட நிகழ்வுகளை வரிசைப்படுத்தியும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட திறமைகள் பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும். அதாவது மாணவர்களோட திறமைகள் பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி உரைகளை படித்து விவரங்களை கண்டறிய தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை விவரங்களோட ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கடிதம் எழுதும் முறை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ டே 1க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். டே 1 கிரீட்டிங்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை அமைதியாக இருக்க சொல்லணும். இப்போ ஒரு நிமிஷம் டைம் செட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ் ரூமுக்குள்ளே சுற்றி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேக் ஹேண்ட் கொடுத்து குட் மார்னிங் சொல்ல சொல்லணும். ஒரு நிமிஷம் முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க பிளேஸ்க்கு போயிடணும். இந்த ஒரு நிமிஷத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேஜாக இருக்கிறதால கிளாஸில் கொஞ்சம் சத்தம் வரத்தான் செய்யும். இந்த க்ரீட்டிங்ஸ் இந்த யூனிட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹூ கேன் ரீட் மோர் இந்த வேர்ட்ஸை எல்லாம் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். ஒவ்வொரு வேர்டாக நாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அடுத்து சில நிமிஷங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து இந்த வேர்ட்ஸை எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நாம் ரீட் பண்ண சொல்லணும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் கவுண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 10 வேர்ட்ஸ் ரீட் பண்ணாங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நாம் யார் 10 வேர்ட்ஸை விட கூடுதலாக ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கணும். இப்போ வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ட்ரை பண்ண சொல்லணும். 6-7 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே யார் அதிக வேர்ட்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த செட்டையும் வேர்ட் வாலில் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி சேவ் வைஸ்லி. பிக்கி பேங்கோட பிக்சரை நாம் எடுத்துக்கணும். அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்டு ஆன்சர் வாங்கணும். கிராமத்தில் திருவிழாக்களுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அங்கே யார் வருவாங்க? திருவிழாவில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டுட்டு நாம் இப்போ சேவ் வைஸ்லி ஸ்டோரியை சொல்லணும். தேர் திருவிழா பற்றியும் குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நாம் சொல்லணும். கதையை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சொல்லணும். இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கான்வர்சேஷனை நாம் டெவலப் பண்ணணும். இந்த ஸ்டோரியில் ரெட் ஃபாண்ட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை போர்டில் எழுதி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை 4 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். போர்டில் உள்ள வேர்ட்ஸை அவங்களோட ஒர்க் புக்கில் அவங்க கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ணணும். சேமிப்பு பற்றி அவங்க குரூப்புக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நாம் எழுப்பி வாட் டு யூ சேவ் அப்படின்னு கேட்க அவங்க ஆன்சர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஐ சேவ் புக்ஸ், ஐ சேவ் மணி, ஐ சேவ் டாய்ஸ், ஐ சேவ் மார்பிள்ஸ் இந்த மாதிரி. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். சில பூக்களை வச்சு மாலையாக கட்டி வச்சுக்கணும். நாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதை காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க பூ அப்படின்னோ அல்லது பூவோட பேரையோ சொல்லுவாங்க. உங்களெலாம் யாருக்கெல்லாம் பூவை கட்ட தெரியும்? உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பூ கட்டுவாங்க அப்படின்னு கேட்டு நாம் ஆன்சர் வாங்கிக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து. பூக்கடையில் யார் பூ கட்டுவாங்க? அவங்க எப்படி கட்டுவாங்க? வேகமாக கட்டுவாங்களா மெதுவாக கட்டுவாங்களா அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்.
நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களாலையும் பூ கட்ட முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். நம்ம நல்லா பயிற்சி எடுத்தோம்னா எந்த ஒரு வேலையையும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு இந்த கதை மூலமாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை பைலிங்குவலாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லணும். சொல்லிவிட்டு இந்த கொஷின்ஸை கேட்டு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணணும். உங்களுக்கு எதில் பயிற்சி பெற்று திறமைசாலியாக ஆகிறதுக்கு ஆசை அப்படின்னு நாம் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை பதில் சொல்லணும். நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் திறமைசாலி ஆகணும்னா பயிற்சி தேவை அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லணும். இந்த ஸ்டோரியில் ரெட் கலர் ஃபாண்ட்டில் உள்ள வேர்ட்ஸை போர்டில் எழுதி போடணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை 4 குரூப்பாக டிவைட் பண்ணி போர்டில் உள்ள வேர்ட்ஸை அவங்க ஒர்க் புக்கில் கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ண சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட குரூப்புக்குள்ளே அவங்க எதில் பயிற்சி பண்ணி திறமைசாலியாக ஆகிறதுக்கு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். குரூப்பில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட உன்னோட திறமை என்ன அப்படின்னு நாம் கேட்கணும். வரைதல், நீச்சல், மரம் ஏறுதல், டான்ஸ், பாட்டு, பட்டம் விடுதல் இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. இதில் நாம் நல்ல பயிற்சி எடுத்தோம்னா திறமைசாலி ஆகலாம் அப்படிங்கிறத நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 ஹூ கேன் ரீட் மோர் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ஃப்ரேமிங் சென்டென்சஸ். சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணி 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பாக எழுதிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கமலி அண்ட் ஹர் கசின்ஸ் வென்ட் டு கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் ஃபார் காஃப் ஃபெஸ்டிவல். இந்த சென்டென்ஸில் கமலி அண்ட் ஹர் கசின்ஸ் வென்ட் டு அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரிப்லையும், கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் ஃபார் காஃப் ஃபெஸ்டிவல் இதை இன்னொரு ஸ்ட்ரிப்லையும் நாம் எழுதிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை 5 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 சென்டென்ஸ்கள், அதாவது 4 பார்ட்ஸை கொடுத்துடணும். அதை அவங்க ரீட் பண்ணி சென்டென்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வி டிட் இட் அப்படின்னு சொல்லணும். எல்லா டீம்ஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணதும் ஒவ்வொரு டீமில் இருந்தும் 2 பேர் வந்து சென்டென்ஸ்களை ரீட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாட்டி நாம் ஹெல்ப் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி. 6 சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸும் உத்தமன் ஓல்மேன் எழுதப்பட்ட ஃப்ளாஷ் கார்ட்ஸும் ரெடி பண்ணிக்கணும். கிளாஸை 2 டீமாக பிரித்து ஏ டீமுக்கு உத்தமனுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸும் பி டீமுக்கு ஓல்மேனுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ்களும் கொடுத்துடணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க குரூப்புக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அதை ஆர்டராக ஸ்ட்ரிப்ஸுக்கு பின்பக்கம் எழுதணும். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணவங்க நம்மக்கிட்ட வந்து வி காட் இட் ரைட் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு டீமும் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் ஒவ்வொரு டீமில் இருந்தும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால் வரணும். ஏ டீமில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவர் டீம் வில் டாக் அபவுட் உத்தமன் அப்படின்னு சொல்ல மிச்சம் 3 பேரும் ஆளுக்கு ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணணும். அடுத்த டீமும் ஓல்மேன் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை ரீட் பண்ணணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 3 ஹூ கேன் ரீட் மோர் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ஃபார்மல் லெட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாம் இப்போ ஒரு கேம் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் வராத ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீ ஏன் நேற்று வரல அப்படின்னு நாம் கேட்கணும். அவங்க அதுக்கான ரீசனை சொல்லுவாங்க. நாம் அதை இங்கிலீஷில் சொல்லி அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லணும். இது போல் முதல் நாள் வராத சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வராததுக்கான ரீசனை கேட்டு அதை நாம் இங்கிலீஷில் சொல்லி அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லணும். அதில் ஏதாச்சும் ஒரு ரீசனை நாம் போர்டில் எழுதிடணும். நீங்கள் எப்பெல்லாம் ஆப்சண்ட் ஆகுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் மிஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஒரு லெட்டராக எழுதணும். இப்போ நாம் லெட்டர் எழுத ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் லெட்டருக்கான ஃபார்மேட்டை எழுதி போட்டு ஸ்டூடெண்ட்ஸை அவங்க நோட்டில் அதை காப்பி பண்ண சொல்லணும். காலி இடங்களில் ஃபில்லப் பண்ண சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீகாலிங் த ஸ்டெப்ஸ் இன் ரைட்டிங் எ லெட்டர் ஃப்ரம் டு greeting, body of the letter, closing, signature or name, place and date. இவைகள் தனித்தனியாக எழுதப்பட்ட சிட்ஸும்
ஒரு சார்ட்டும் நாம் எடுத்துக்கணும். கிளாஸை 7 டீமாக டிவைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு சிட்டை கொடுத்துடணும். டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சிட்டை ரீட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு டீமாக வந்து சார்ட்டில் அவங்களோட சிட்டை வச்சு லெட்டரை ஃப்ரேம் பண்ண சொல்லணும். ஃபஸ்ட்டு ஃப்ரம் டீம் வந்து சார்ட்டில் உரிய இடத்துல ஃப்ரம்மை பேஸ்ட் பண்ணணும். இதே போல் ஒவ்வொரு டீமும் அவங்கவங்க சிட்டை உரிய இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கம்ப்ளீட் லெட்டர் ஃப்ரேம் ஆனதும் அதை ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4 ஹூ கேன் ரீட் மோர் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ஃபார்ம் ஃபில்லிங். இட் இஸ் மை ஐடி கார்டு. ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட ஐடி கார்டில் உள்ள டீட்டெயில்ஸை ரீட் பண்ண சொல்லணும். நாம் ஐடி கார்டோட மாடலை போர்டில் எழுதி போட்டுறணும். ஐடி கார்டில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொரு டீட்டெயிலை சொல்ல சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஐ கேன் see மை நேம், ஐ கேன் see மை ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி அவங்கள நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். நாம் இப்போ நமக்கான ஐடி கார்ட்ஸை நாமளே உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை 5 குரூப்ஸாக உட்காந்து போர்டை பார்த்து அவங்களாவே குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி ஐடி கார்டை ரெடி பண்ண சொல்லணும். நாம் அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் ஹெல்ப் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஐடி கார்டை க்ரியேட் பண்ணதும் கிளாஸ்க்கு அவங்க டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ஃபில்லிங் த ஃபார்ம். ஐ கேன் ஃபில் அ ஃபார்ம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 5th முடித்து 6th ஸ்டாண்டர்டுக்கு எங்கே போய் சேர போகிறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிறத நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். வேறு ஸ்கூலில் அட்மிட் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை 5 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துடணும். கிளாஸோட 4 கார்னர்லேயும் டீட்டெயில்ஸை நாம் பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நேம், ஜெண்டர், இந்த மாதிரி சிறிய விளக்கப்படங்களை பேஸ்ட் பண்ணிடணும். ஸ்டூடெண்ட் நேம்னா ஒரு ஸ்டூடெண்ட் போய் பார்த்துட்டு வந்து குரூப் கிட்ட ரைட் யுவர் நேம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்க நேமை அவங்க நோட் புக்கில் எழுதிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் போய் அடுத்த கார்னரில் பார்த்துட்டு வந்து டீட்டெயில்ஸை சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நோட்டில் ஃபில் பண்ணிக்கணும். அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணுறாங்களான்னு நாம் அப்பப்போ செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபில் பண்ண டீம் தான் வின்னர். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஃபார்மை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கணும். நமக்கு டைம் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் சலானை ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்அப் பண்ண சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க்குக்கோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போனாங்கன்னா சலானை எடுத்து ஃபில் பண்ணி கிளாஸ்க்கு கொண்டு வர சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெயின்போ ஸ்டார்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு எப்படி வர்றாங்க, வர்ற வழியில் என்னென்ன பார்க்குறாங்க, பார்த்ததில் 3 திங்ஸ் பற்றி அவங்கள பேச சொல்லணும். இதோட 6th யூனிட் முடியுது. இந்த டேர்முக்கான எல்லா யூனிட்ஸையும் நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவரையும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு பெரிய நன்றி. உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் என்னைய அடுத்தடுத்த வீடியோஸ் போட வைக்கிது, அதுக்கு என்கரேஜ் பண்ணுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.